Hi guys, welcome to my channel. ஸோ இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ ஆரம்பிக்குமா? இப்போ Free Fire India is set in a virtual world, and it's not based. தெரியும் தெரியும். இந்த இடம் சிக்கலான இடம். இந்த இடத்துல ஒருத்தனை அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஈஸியாக வந்து கஷ்டப்பட்டாங்க விழுந்து எடுத்து அடிக்கணும்னு பார்த்தா Help me! ஒரே இங்கேருந்து இப்போ தான் ஆரம்பித்தோம். சரி நங்கடே டெசிட்டிகள் பேசிக்காக டெசிட்டிகள் வச்சு நான் ஒரு பெரிய பிளேயர் டெசிட்டி Be patient. காது வலி சும்மா டப்பா அவசரப்படாத ஐயோ 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 டெசிட்டிகள் பிளேயர் கொஞ்சம் நேரம் சரியில்லை இல்லைன்னா வந்து பாருங்க இன்னும் ரெண்டு பிளேயரு அடிப்பானா அடிக்க மாட்டானா? நான் சொல்றேன் அடிக்க மாட்டான். Help me! நான் சொல்லல அடிக்க மாட்டான்னு தெரியும். தெரிஞ்சதுனால தானே சொல்றேன். எனக்கு இந்த செக்ஷனே பிடிக்காது. இதுல உள்ள எந்த கண்ணுமே பிடிக்கும். தனியாக பிஆர் ப்ரோமோஸில் ஓகே, ஆனால் இதுக்குள்ளனா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கின் அந்த மாதிரி இருக்குது. பக்கத்தில் வச்சுருக்க ஸ்கின் வந்து பயங்கரமாக வச்சுருப்போம். அடிச்சோன்னா பட்ட 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 பட்டன்னு தெரிக்கும். நம்ம பொட்டு பொட்டுன்ட்டு போவோம். பொட்டு வச்சு அம்மனை வர சொல்லுமா. முன்னாடி வரைக்கும் போகிறானா நினைக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, கொஞ்சம் ஆர்வக்குள்ளார் கொஞ்சம் அதிகம். நான் சொல்ல ஆர்வக்குள்ளார் அதிகம். நான் சொல்ல கொஞ்சம் ஆர்வக்குள்ளார் அதிகம். வாரம் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆள் நல்லா இருக்கான். இதாண்டா இருக்கான். வேற ரெண்டு பேர் ஒண்ணு இப்படியா அடிப்பானுங்களா அடிக்க மாட்டானுங்களா? நான் அடிப்பாங்கிறேன். சில நேரம் அவன் ஒரு ஆளா இருப்பான் அடிக்க மாட்டானுங்களோ. ஒரு இது கூட இல்லை. ஒரே ஒரு கில்லு எனக்கு அங்க ஒரு 7 கில்லு. என் ஒருத்தன் என்னது கோலு அந்த மாதிரி இல்லை. அடிச்சான் பரவாயில்ல அடிச்சிட்டான். நான் சொன்னா நடக்கும். ஏன்னு கண்டுபிடிங்க வைப்போம். நான் சொல்றது நடக்குதுன்னு எல்லாம் ஒரு கெஸ்ட் தான். ஓகே, இதுல இந்த கண்ணு நல்லா இருக்கும். மிக் 7. I need equipment. இதுல மட்டும் டைமண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா கிடைச்சானா ஒரு மேட்சுக்கு ஒன்று
அப்படின்ட்டு டைமண்ட் ஃப்ரீயாக இருந்தால் இல்லை ஒரு ஈவெண்ட் மாதிரி அப்பப்போ விட்டுக்கிட்டே இருந்தான்னா அதை வச்சு நம்ம ஏதாவது கன் ஸ்கின்னை எடுக்கலாம். Safe here. ஒன்றும் Help கிடையாது. me up. சரி, ஒரு 4 5 ஒரு கன் ஸ்கின்னையாவது இதில் கொடுக்கலாம் காயினுக்கு. அதுவும் கிடையாது. டார்ச்சர் பண்ணுறாங்க. அது கரெக்டாக அந்த குகை அந்த வாட்டைக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்க. போமா போன்னு அடிப்பாங்க. ஓ என்ன இல்லையா இருக்கான். நான் சொல்லலை, கொஞ்சம் ஆர்வப்படாமல் Enemy spotted. வேற ஒன்று. அதாவது மேட்ச் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கலான்னு இருக்கு. 3வது மேட்ச் அவங்க 3 மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா அடுத்து இறங்கி அடிதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க. 3வது ஜெயிச்சாங்கல்ல, இதுக்கப்புறம் தான் இந்த காளியோட ஆட்டத்தை நீங்க பார்த்தீங்க. பயங்கரமா இருக்கும். எடுக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிஆர் போனாலும் இந்த கன் தான் கிடைக்கும். இந்த கன் கிடைச்சிட்டுனா போகவே மாட்டேன். அதுவும் பிஆர்ல வந்து நம்ம செத்து திரும்பி ரிவே பண்ணி வரோம்ல, அப்போ இந்த கன் தான் கிடைக்கும். விட்டவே மாட்டேன். கட்டை திரும்பி வச்சுருக்கேன். ஏதாச்சும் எத்தனை பிஆர் அடிச்சிருக்கேன் தெரியுமா? இங்கே வந்தா வரும். காத்துக்கு நிற்பானுங்க. எவ்வளோ நேரம் நிற்பானுன்னு தெரியும். நம்மளால அவ்வளோ நிற்கவே முடியாது. அப்படியே பொறுமையாக நின்றுக்கிட்டே இருப்பானுங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும். ஆனால் என்ன இந்த பொறுமையாக கிடையாது. யாரும் இறங்கி அடிதான். Help me. என்ன போடா. Help me. எனக்கு இந்த குளோவால் போட் பிடிக்காது. சிங்கத்துக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. நானும் எலிட்டுக்கு போயிடலான்னு பார்க்க முடியாது போலையே. இந்த வச்சிருக்காங்க இந்த கண்ணு. இந்த இவன் யாரு, இந்த சென்டரில் இருக்கும் ஜெயிச்சிருக்காங்களா, என்ன பிடி வருண், அவர் கன் வச்சிருக்காங்களா, அந்த கண்ணை தான் நான் எடுக்கணும்னு இருந்தேன். பாலாக போனவனுக்கு டைமண்டு விட்டானு தெரியுமா? அது கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் எடுக்கல டைமண்டை. நான் இந்த இது டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்தாங்கல்ல ஃப்ரீயாட்டு, அது மூலமாக எடுக்கலான்னு தான் பார்க்கேன். ஆனால் அப்படின்னு கிடைக்கல. எல்லாம் ஒவ்வொன்றா தான் கொடுத்தானுங்க. நாசமாக போகிறவங்க. இல்லை நான் 62 தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் டைமண்ட் போனோம். சரி இதை எடுக்கலாமான்னு பார்க்கறதுக்கு அதுக்குள்ளே இங்கே அடுத்த ஒரு ஈவெண்ட் ஆரம்பிச்சிட்டுல, அதில் எனக்கு இந்த கண்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரேட் ஆஃப் ஃபயரு, ரீலோட் ஸ்பீட்லாம் எப்படி, இந்த கன்று எடுக்கணும். இந்த டைம் இந்த கன்று இன்னும் 11 நாள் இருக்கா. கரெக்டாக 9வது நாள் இந்த கன்னுக்கு நான் ஸ்பின் பண்ணுவேன். இது 9னா இது கரெக்டாக 9 நாள் முடிஞ்சத உடனே ஸ்பின் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இது கிடைக்கணும், இல்லை இது, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கணும். இதுதான் ஆசை, இதுதான் கிடைக்கணும்னு விட மாட்டேன். 62 இருக்கு. ஸ்பின் பண்ணி இது ஏதாவது கிடைச்சி, இதில் இங்கே ஸ்பின் பண்ணி கிடைக்கலனாலும் இந்த டோக்கன் மாதிரி கிடைக்கல, அதுலேயாவது நான் வாங்கிடுவேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. விட மாட்டேன். வேற ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பென்னி அந்த மட்டும்தான். இந்த அருக்கு இல்லை, இங்கே இல்லை, இந்த அருக்கு ஓய் தொலைங்கடை சீக்கிரமா. இந்த அருக்குலா டோபி 51. இதில் தான் பென்னி பண்டில். பென்னி இங்கே தான் நான் இங்கே பார்த்தேன். அதுக்குள்ள ஓடிட்டியா இருந்த இந்த அருக்கான் பென்னி. கீழே அடியிலே வச்சுக்கிட்டு நான் தேடிக்கிட்டு. ஸோ இதான் இது. எப்படியே டைமண்ட் தான் கொடுப்பான். சரி மஜாவாக இருக்கா ஒவ்வொன்று. இது நல்லா இருக்கும். இது வேண்டாம், இதுவும் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. இது அந்த பறக்கல நல்லா இருக்கு.
அப்படியே அப்படியே பறந்துக்கிட்டு போகலாம் தெரியுமா? இந்த மூமெண்ட் இது அப்படியே எமௌண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம போகலாம். போயிட்டு ஒரு அடி டப்பு. அளவுக்கு பெயர்லாம் கிடையாது நம்ம. இது பென்னி பண்டில் தானே தருவான். சும்மா இந்த மாதிரி ஏதாவது வந்துடக்கூடாது. Unlock with token. First edition code. பழசு பழைய இது ஃபர்ஸ்ட் எடிஷன் இந்த இருக்குல்ல ஆல் ப்ரைஸ். இந்த இது எடுத்து வந்துச்சுன்னா இதை வச்சு தான் இது ஒன்று அந்த கன் ஸ்கின் இந்த ரெண்டுத்தையும் எடுக்கணும்னு இருக்கேன். கண்டிப்பாக எடுக்கணும். எவ்வளோ அனுப்பிச்சாலும் வேணாம் பரவாயில்ல. கரெக்டாக அடுத்த மேட்ச்சு இந்த மேட்ச்சில் 6 கில் அடிப்போம். என்ன Free Fire India. 6 கில் அடிக்குமா அடிக்க மாட்டோம். ஒவ்வொன்றா கொடுத்துவோம். இந்த மேட்ச்சில் 6 அடுத்து இந்த மேட்ச்சில் 6 அடிச்சோம் அப்படின்னா அடுத்த மேட்ச்சில் 7. யாரு அடிக்க போகிறதுலாம் கிடையாது. அடிக்குமான்னு பார்ப்போம். மொதல் மேட்ச்சே 2. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அடிச்சிருக்கேன் தெரியுமா? 9 கில் அடிச்சிருக்கேன். 9 கில் 10 கில் அடிச்சது இப்போ 1 2 அப்படின்னு வருது. ஏன் சொல்லுங்க. ஏன்னா முன்னாடி எல்லாமே ஆர்வக்குள்ளாராக இல்லை. Heading to supply point. ஏதாவது பார்த்து பக்குவமாக விளையாண்டு எடுத்துருந்தேன். அதுவும் நேராக தூக்கிடுவேன் ஹெட்டுக்கு. ஆனால் இப்போ அப்படியா சும்மா ஹெட்டுக்கு வந்து அவ்வளோவா தூக்கவே முடியலை. ஏன்னு தெரியும். Help me. அழகு அழகு காட்டுல மழையே அதுதான் எனக்கு வேணும். Thanks. இது அழகாக இருக்கு. அப்புறம் கேட்டு கொஞ்சம் சரி வாசிகள் அடிக்கிறதுனா நமக்கு தெரியாது. ஊரும் 10,000 வாழவர் கொண்டு அச்சம் மாறி கிளம்பி கிளம்பி ஒரு பக்கம் நாய் கத்துது ஒரு பக்கம் கத்துறான். இதுதான் நான் வேற கத்திட்டு கிடைக்கேன். கேட்கமா Need தெரியும். equipment. Help me. ரெட்டில் அடிச்சிட்டான். இல்லைன்னா பிடிங்கிருப்பேன். Help me. எனக்கு தான் பிடிக்காது. இவன் தான் கொண்டு வரீங்க. Help me. Help me. Help me. இந்த செவுத்துக்கெல்லாம் ஏன்டே நீங்க குளோபால் போடுறீங்க? Help me. குளோபாலுக்குமே இந்த ரக்கீலா இல்லை ஒன்று நல்லா இருக்கும். எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் குளோபால் யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணாத பொருள் எதுக்கு எனக்கு? ஏன் நான் குளோபால் யூஸ் பண்ண மாட்டேங்குது? ஏன்னா வராது. அதாவது பிடிக்காது. வாட்டி யூஸ் பண்ணேன் தான் பண்ணலன்னு சொல்ல முடியாது. பண்ணேன். ஆனால் என்னன்னா ஒரு வாட்டி ஒரு மேஜிக் பொம்மை வச்சுல ஃபுல்லாக க்ளோவாலாக போட்டுருக்கோம். ஒருத்தர் நம்ம இப்போ அடிக்க போகிறோம்னா குறுக்க டக்குன்னு க்ளோவால் போட்டுருவாங்க. எனக்கு டென்ஷன் ஆகும். அன்னையிலேருந்து க்ளோவாலே யூஸ் பண்ணக்கூடாது. நின்று அடி வாங்குறோம் இல்லை நின்று அடிக்கிறோம். அன்னைக்கு கவனம் இருப்பேன். அதைப்படி இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணி அங்கே தான்
சுற்றி ஒன்றுன்னா அரை நதியாக இருக்கும். எதிராளி எந்திக்கவே முடியாத அளவுக்கு சரி எல்லாத்தையும் போட முடியும். இங்கேதான் எங்கேயும் சுற்றிட்டு தான் நினைக்கிறேன். பக்கத்துல தான் இருக்கான் தெரியுது எனக்கு. ஞானக்கல்ங்க ஞானப்பழத்தை எடுத்து ரசமா எனக்கு போக பசங்க பார்த்து விடுவாங்க. பிரச்சனை இல்லை. என்ன பார்க்கலையா? இங்கதான் மேலே போயிட்டாங்க. எங்க மேலேயும் இல்லை கீழே தான் நானும் ஐசி இந்த உண்டி படம் பேசிக்கான எடுக்கிறது நிறைய வாட்டி. அதனால இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரா ஸ்கின்னு கிடச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம மேட்சை முடிச்சு விடலாம். இதெல்லாம் நான் இதை எடுத்துக்கணும். எடுத்து வந்து புஷ்டாக போகுது. ஒரு அடியில் எனக்கு கொளுத்த போகிறான். எவன் கொளுத்த போகிறானோ எவனுக்கு ஒரு கில்லு காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஒரு இடத்துல நிற்கனான்னு பாருங்களா ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி ஓடிக்கிட்டே இருக்கும். செவத்து வந்து எவன் வந்தாலும் தெரியாது. எனக்கு பயம். அதனால தான் இப்படி பதுங்கி போகிறது. எடிட் அடிக்காமல் நீ விடுறது தேவையில்லை. Help me! Help me! ஓட உண்டு. Thanks. எடிட் அடிச்சுக்க முடியல. அந்த எத்தனை கிலோ அடிச்சுமா 6 சொன்னீங்களா? 3 தான் அடிச்சிருக்கேன். இன்னும் 3 அடிக்கணும். மேட்ச் முடிய போத. ஹெட்செட் ஒன்று இருந்துச்சு. அது அப்படியே உடஞ்சி போச்சு. Still on cooldown. ஜே இதுதான் ஒரு பெயர் கூட போகணும். ஒரு இதுவே போன மேட்ச்லாம் நானும் போன மேட்ச் போனேன். ஐயோ சரி 3 தான் அடிச்சேன். அப்படி 9 இன்னும் எத்தனை அடிக்கணும்? 6 அடிச்சா எல்லிட்டு போகும். இது முடிச்சோன்னா பிஆர் போடுவோம். என்ன பிஆர் இன்னைக்கு ஏன்னா பிஆர் வந்து விளையாடலாம். பிஆர் என்ன அவ்வளோவா என்ன பதுங்கி இதுனா நேராக போய் அடிக்கிறது கொஞ்ச நேரம். ஆனால் பதுங்கி பாயிற மாதிரி இருக்கும். Free Fire. நான் ஒரு நாள் மாஸ்டருக்கு போடலாம் சார். மாஸ்டர் அந்த 40ஆவது வரலாம். மாஸ்டர் கூட பிரச்சனை வச்சுக்கிட்டீங்கன்னா மாஸ்டர் அந்த போடையாவது ஒரு காலத்துலலாம் டைமண்ட் போகிறதே ஒரு இருக்கும். ஏன் ஒரு காலம்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பழைய பிளேயர். நானும் சொல்லிடுவேன் பழைய அதுக்கப்புறம் பேப்பர் ஆரம்பிச்சு அதை வச்சு விளாண்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் அதுக்கப்புறம் பிடிக்கும் என்னன்னு தெரியல. அது அப்படியே போயிடுச்சு. அப்படியே மாற்றி எடுத்து அப்படியே போனது வேற. பேப்பர் இந்தியா அப்படின்னு ஒரு இதாக அதை வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் வந்து அப்பவுமே பண்ணேன். அது அந்த அன்னைக்கு 19 20 சொன்னாங்க.
Enemy spotted. அவனை சொல்லி ஷீட் அப்போ நான் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணியாச்சு ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை இன்னும் வரைக்கும் முடியலைங்க அதை ப்ரீ ரிஜிஸ்டர் எனக்கே மறந்துடுச்சு அன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது ஆமாம் ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு ஒன்று வச்சிருந்தாங்கல்ல நான் அதை ரிஜிஸ்டர் பண்ண ஞாபகம் இருக்கு அப்படின்னு போய் பார்ப்போம் உள்ள ப்ரீ ரிஜிஸ்டர்னு இருக்கு எனக்கு அப்போ தான் ஞாபகம் இதோட I need glue wall. இது என்ன இவ்வளோ நாள் மறந்துட்டு போவேன் அப்படின்னு நான் மறந்தது முக்கியம் இல்லை கலைநகரமாக மறந்துருக்காங்க அப்படியே வச்சதுதான் ஃப்ரீ ஃபயர் மாதிரி இன்னும் எவ்வளவோ இது வந்துருச்சு அதுவும் இந்தியாவை பேஸ் பண்ணி அது ஒரு கேம் வந்து இப்போ உள்ளுக்குள்ள சுற்றிக்கிட்டு வருது இந்தியாவை பேஸ் பண்ண ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ரெண்டுத்தையும் கலந்துடிச்ச மாதிரி இருக்கும் மெயினாக பப்ஜி மாதிரி தான் இருக்கு சரி பதுங்கி பார்த்து ஒரு ஆனா இதான் இந்த கண்ணு இருக்குல்ல இந்த கண்ணோட இந்த கண்ணோட இந்த இருக்குல்ல இதை வச்சு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு அதில் கூட இந்த மம்பி மாதிரியே போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு அதில் வந்து ஒரு இந்த கத்தி ஒன்று இருக்கும் கத்தியும் அந்த லூட்டும் அது எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு என்ன ஆச்சுன்னா இது ரொம்ப இதாகிடுச்சு சூழ்நிலை ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரி விட்டு அடித்த மாதிரியே இருந்து இல்லைன்னா கிழிச்சிருப்பேன் உண்மையில என்ன நினைச்சீங்க விட்டாவே மாட்டேன் எப்படி விட்டாவே மாட்டேன் விட்டுருவோம் இல்லையா பரவாயில்ல அவங்க ரெண்டு தானே அடுத்த நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் இருக்கு மேட்ச்சு கரெக்டாக போன ஸ்மூத்னஸ் வந்து அப்படியே இதாயிடுச்சு மாதிரி இழுத்து அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வரும் இல்லைன்னா நினைக்கிறாங்க இதே ஒரு சிக்கல் என்ன அப்கிரேட் தான் அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிக்கலாம் அப்கிரேட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாய்ஸ் அவுட் இங்கேருந்து அங்கே போகணும் போயிட்டோன்னு வச்சுக்கிட்டோம்னா எதிரியோட தொகைக்குள் விளைந்து விட்டோ நான் சொல்லல ஆர்வக்குள்ளாருன்னு அதாவது ஃப்ரீ ஃபயர் எந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாதோ அந்த மாதிரி தான் நான் விளையாடுறேன் ஒரு காலத்துல நான் உள்ள வந்தாலே அப்படி வளர்ற பசங்க எல்லாமே இன்னைக்கு கல்காமாரிலே அடிக்கானுங்க வேலைக்காரங்க நான் சொல்லலை ஜெயிப் பண்ணிட்டு புரியும் இன்னைக்கு வெளிட்டு போகிறோம் ஒரே ஒரு இதுதான் ஸ்குவாடுன்னு வரும்போது அதான் ஒரு பெஸ்ட்டு எல்லா வேலையும் அவங்களே வரும் சும்மா வேடிக்கை பார்த்தா அடுத்த மேட்ச்சு வேற ஒரு கேம் அதாவது இல்லாம வேற ஒரு 40 ஸ்னைப்பரு நான் ஸ்னைப்பர் அவ்வளோ யூஸ் பண்ணி ஏன்னா அது எனக்கு வரவே வராது ஸ்னைப்பரு ஷார்ட் கன்னு இதெல்லாம் இப்போ இப்படி என்ன அடிச்சுக்கிறானுங்க எனக்கு தெரியும் இப்படி நின்று அடிப்பானுங்க அங்கே போன அடிப்பானுங்க அங்கே சுற்றுன்னு அடிப்பானுங்கன்னு தெரிஞ்சும் நான் அங்கேயே தான் அப்படியே தான் போவேன் அதான் என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழம்
இருக்குல்ல அங்கே ஒருத்தன் அங்கே தான் இருக்கான். எப்படி இங்கே பூந்துக்கிட்டு வருவான் வருவான் மொத்தம் புதிய ஒரு ரட்டி நான் அடிக்கான்னு பார்த்தேன் அங்கே போய் அடிக்கான்ட்டான். இன்னும் இது கண்ட்ரோல் வந்து ஏதோ ஒரு மாதிரி தோணுது. இந்த கண்ட்ரோல் மூவ்மெண்ட் ஏதோ ஃப்ளாஷ் ஆன மாதிரி இருக்கு. Resources பாட்டு here. போட்டு விளையாடலாம் இல்லை இல்லை வந்து இந்த வைசிட்டிலாம் விளையாடும் போது அப்போ அத்தானோட லேப்டாப்பில் வைசிட்டி வந்து விளையாடும் போதுலாம் அதில் அந்த கார் ஓடும் போது பாட்டு போட்டு விளையாடுறது. அப்போலேருந்து எனக்கு இந்த கேம்னாலே ஒரு பாட்டு கேட்டு விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அட்டங்கொம்ம இது சொல்லலை மூமெண்ட் ஸ்பீட் அந்த இது வரும்போது வந்து மூமெண்ட் இது ஒரு மாதிரி பிரிச்சு அடிச்ச மாதிரி ஆகுது. ஏன்னு தான் தெரியல ஓடம்புச்சு அது தெரியல Thanks. Help me. ஓடம்புச்சு ஸ்மூத்தாக இருக்கா அடிக்கும் போதுல வந்து கிளிச் ஆகுது ஒரு மாதிரி ஹேங் ஆகுற மாதிரி. எனக்குலாம் ஒரு கட்டத்தில் காணும் என்னடா இது அடி வாங்கிட்டே இருக்குங்க திருப்பி அடி இங்க அடிச்சா அஞ்சு மேட்ச் போய் அடிப்போமா அடிக்க மாட்டோமா அதான் இப்போ டாஸ்க்கு. Free Fire India is set in a இப்போ அந்த virtual கத்தி world. வேற ஒரு வந்துருக்குல்ல இத்தனை டேமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கத்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போதான் 10க்கே வந்துருக்கேன் 10,000 முடிச்சு. அதை தாண்டி நம்ம இன்னும் முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ விளையாடணும்னு பார்த்துக்கிடுங்க. தொப்பி 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 இந்த தொப்பி பதம் ஞாபகம் வருது. மேஜிக் கியூப் ஒரு ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க இல்லை நான் நேற்று தான் எடுத்தேன். ஃபீல் நேற்றுன்னு கூட இல்லை இன்னைக்கு காலையில் தான் எடுத்தேன். அப்பா எனக்கு அது எடுக்கிறதுக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு புயா அப்படிங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை மேட்ச்சு நான் 40-50 மேட்ச் போட்டா அதில் ஒரே ஒரு புயா மனுஷனுக்கு எப்படி இருக்கும். எனக்கெல்லாம் வாழ்க்கையே வெறுத்துருச்சு. பின்னாடி தானே ஒரு மாதிரி தப்பு தீக்கு தப்பு தீக்கு தப்பு எல்லாம் அடிச்சா பண்ண எங்க பின்னாடி வந்து அடிக்கிறீங்க ஆம்பளை இருந்தா முன்னாடி வந்து அடிங்கள. Enemy spotted. Enemy spotted. இந்த இப்போ கவுண்டா போகுது ஏன் இதாகுது தான் கரெக்டாக தான் இருக்கு. போட்டோம் மேட்ச் முடிச்சுட்டு சார்ஜ் போட்டு அப்படியே தூங்கலாம் சார்ஜ் போட்டு விளையாடலாம். இதே மாதிரி அப்லோட் வேறு பண்ணணும்ல சும்மாதான் வீடியோ எடுக்கிறோம் அப்லோட் பண்ணணுமே. இங்கேருந்து அது ஏறுறதுக்குள்ள ஒரு நாள் ஆகும். 5G தான் 5G இருந்த இடத்துல நடதான் பார்த்தா இது எனக்கு அது சோகம் ஒரு கொடுமையை பார்த்தீங்கன்னா 5G நெட்டு. ஆனால் நான் பண்ணுற வேலை 49 ரூபாய்க்கு நெட்டு போடுறேன் அன்லிமிட்டட் ஒரு நாளைக்கு. இந்த நெட்டு தீர்ந்துருச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு தான் 5G வந்து இங்கே கிடைக்கும். அதாவது வீட்டுக்கு ஒரு இடம் இருக்குது வாசல் அதாவது வீட்டுக்குள்ளே தான் அந்த ஹால் தாண்டி ஒரு வாசல் மாதிரி போகும். அங்கே வந்து அந்த வாசலில் உட்காந்தா நெட்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னா வெளியே போயிடணும். ஏன்னா வெளியே போகிறதுக்கு நீங்கள் வீட்டு ஏன் சின்ன வெளியே போயிட்டே இருக்க அப்படின்னு பேசுவாங்க. அதுக்குன்ட்டே நான் வந்து இந்த வாசல்லையே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் அதுலேயே உட்கார முடியும்னு சொல்லுங்கள். சரி சார்ஜர் இல்லை சார்ஜர் போடுவோம் அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா நெட்டு கிடைக்காது. கேட்டீங்கன்னா அப்படியே தான் பண்ணலாம் போல தோணும்.
சரி வேற என்ன பண்ண, ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, அதனால அப்படியே விட்டுருக்கேன். சில இடங்க அடிக்கும். யார் என்ன அடிச்சா? சுடமோத்துல மட்டும் ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. ஏன் இப்படி? வெளியே போயிட்டு உள்ளதான் கரெக்டா இருக்கு. சரி இந்த ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு திருப்பியும் ஃப்ரீ ஃபயர் ஆன் பண்ணும். ஒரு மாதிரி கிளிச் ஆகுதா? Need equipment. அதை வந்து அடிக்க முடியும். இல்லைனாலும் அடிக்க மாட்டேன். ஒரு டேமேஜாவது கொடுப்போம்ல, I need அந்த டேமேஜ் equipment. கூட கொடுக்க முடியல ஒருங்க. அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிருந்தேன், இப்படி வச்சு நம்ம விளையாடணுமா, பேசாம ஏன் ஹேக் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஹேக் ஏற்றக்கூடாது, தப்பு. ஏன்னா ஒரு மேட்சுங்கிறது விளையாண்டு தான் இது பண்ணணும். ஆனா மனசு வலிக்குத, இந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்கல தோக்குறோம் அப்படிங்கும் போது வந்து ஹேக் ஏற்றி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த வருஷம் வாரம். கேட்டான் நானும் நேரத்தில் தான் யோசிச்சேன், ஹேக் ஏற்றுமா என்ன அப்படின்னு. வேண்டாம், எதுக்கு? Help me. ஓ Thanks. முடிஞ்சு சொல்லல. இன்னும் அடிக்கும் போது மட்டும் ஒரு மாதிரி போகுது, கொஞ்சம் தூரத்துல இருந்து அடிக்க பார்க்கணும். எனக்கு ஸ்னைப்பர் மாதிரியே இருக்க, ஸ்னைப்பர் மாதிரி ஒரு கண்ணை எடுத்துட்டு தூரத்துல இருந்து பேக்கப் கொடுக்கும் இல்லை இல்லை அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸ்னைப் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இடம் கிடைக்கும், கிடைக்க மாட்டேங்குதே. ஸ்னைப் தான் இது இருக்கும், இந்த கண் நல்லா இருக்கும். இந்த கண்ணில் எனக்கு சில ஆச்சரியம் அதான், ஒரே ஒரு தான் போட்டிருக்கோம், எடுக்கும் போதுல ஒன்று வந்திருக்கும், அடுத்த ஒரு இது போடும் போதுல லெவல் ஃபுல் ஆகிரும், மேக்ஸ் ஆகிரும். இந்த MP5 மட்டும் அப்படி ஆகாது, MP5 மட்டும் நம்ம போகணும். MP5 வேற இந்த இது ஷார்ட் கன்ல ஒன்று கன்னு பேர்லாம் வேற மறந்து. சரி ஏதோ ஒரு கன்னு டிராகன் மெத்தட்ல கூட இருக்குமே. சொல்லல ஏன் மேட்சை முடிச்சுட்டு போவோம்னா தெரியும் உங்க காரணம் என்ன அப்படின்ட்டு. பிடிக்காம போயிட்டு வந்து இருங்க, அடுத்த வந்து இத்தனை ஆறுக்கு அந்த ஸ்கோர் வந்து குறைஞ்சி ஸ்கோரு போய் வந்து 6 வாட்டி லான்ட்டுவா 100 ஹார்னபிள் லெவலை ஏற்று அப்படின்னு பார்த்தேன். அதனால இந்த மேட்சை முடிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு வரும், இல்லை அப்படின்னா ஏரோப்ளைன் மோடில் போட்டுக்கிட்டு இருக்கணும். அது வெளியே போயிட்டு வரது Need equipment. இப்போதைக்கு காசு எதுவும் போட முடியல, அடிக்கணும். அது தப்பு இல்ல. ஏன் காசு போட முடியலன்னா காலேஜில் வந்து அதிகமான ஆப்சன்ட் வந்து வந்துடுச்சு. 1000 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி வரும். 1000 ரூபா ஃபைன் கட்டுறோம் அப்படிங்கும்போது இங்கே அடிக்காங்க. 1000 ரூபா ஃபைன் கட்டுறோம் அப்படின்னாலே முடிஞ்சு. ஏன்டா இப்போ இருக்கிறது 1000 ரூபாய், 1000 ரூபா கூட இல்லை, வெறும் எவ்வளோ இருக்கு, 600 800 இருக்கும், 600 500 தான் இருக்கு.
வெளியே போயிட்டு வரோம். வெளியே போயிட்டு வந்து திருப்பி ஆரம்பிப்போம். 500 தான் இருக்கு என்கிட்ட. மனசே அந்த 500ல எப்படி காலேஜ் ஃபீஸ் கட்டுறது? நான் அதுக்கு இருக்கேன். மேம்கிட்ட பேசியிருக்கேன். மேம்கிட்ட வந்து மேம் இந்த மாதிரி சா முடியலை மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, மத்தியானம் சாப்பிட இறங்க மாட்டேங்குது மேம், இந்த 1000 ரூபா மட்டும் போடாதீங்க மேம் அப்படின்னு இருக்கேன். மேமும் சரிடா நான் போட மாட்டேன், ஓகேவா, ஹாய் ஹூய் அப்படின்னாங்க. சரி பார்ப்போம். என் மேம் வேற டக்குன்னு மறக்கக்கூடிய ஆளு. இல்லை அப்படியா அப்படிம்பாங்க. நீ சொன்னியா, ஐயோடா மறந்துட்டேனே அப்படிம்பாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணிட்டு, ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் அது 1000 ரூபாய் கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போடணும். அதுக்கு அதனால தான் இந்த பென்னி பண்டலு, இந்த தீபாவளிக்குள்ள வந்தது எல்லாமே நான் எடுக்காமல் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சூப்பர் ஹீரோ மெத்தடில் இது இந்த காஸ்டியூம் வந்து நல்லா இருந்தது. அந்த க்ளோக் இருக்குல்ல, பேசிக்காகவே எனக்கு பெரிய லாங் சைஸு கோட் மெத்தடில் கோட் மெத்தடில் உள்ளது பிடிக்கும். வேற இதுதான் பெஸ்ட்டு. அடி ராவணன் மாதிரி இருக்கா, ராவணன் பேஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது நல்லா இருக்குல்ல. ஸோ இதுதான் இது. இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு நான் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே ஹால் டிக்கெட் வந்துருச்சா, இன்னும் வரலை. அதுக்காண்டி காசு வச்சுட்டு இருக்கிறதுனால போட முடியல. இல்லை அப்படின்னா ஒன்றுன்னா இந்த 80 ரூபாய் இருக்குல்ல, இது என்ன எண்ணிக்குள்ள எதுவோ அது, இந்த 80 ரூபாய்க்குள்ளதான் போட்டு விட்டுருவேன். நம்ம நாள் தான், இதுக்கப்புறம் இது பேரும் நம்மளுக்கெல்லாம் இதுதான், இந்த 2 தான். இதை வந்து இந்த காசு வச்சு எடுக்கிற மாதிரி வரும். இல்லை காசு வச்சு நம்ம விளையாட எவ்வளோ நாள் எடுத்துடலாம். நான் அதில் தான் இதை எடுத்தேன். ஜிம்முக்கு வந்து டைமண்ட் போடுறோமா, டைமண்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட காசு கிடையாதா, அதனால இந்த 80 ரூபா அந்த மாதிரி தான் போடுறது. அதிகமாக போட்டு எடுத்தது எங்கள் அண்ணன். அவன் இதில் கொஞ்சம் காசு போட்டு எடுத்து வச்சேன். அண்ணனும் நானும் ஒரே ஐடியா தான் யூஸ் பண்ணுறோம். விளையாடுறது அவன் அதிகமாக விளையாட மாட்டான், விளையாடவே மாட்டான். கிட்டத்தட்ட நேற்று வந்தான், ஒரு 5 மேட்ச் போட்டான், அவன்தான். எப்படி அவன் விளையாட்டுலாம் கிடையாது. ஈவெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதும் நம்ம தான். ஸோ இது நம்மளோட ஐடி. பேசுவான், அங்கே போகாத, இங்கே வைக்காத, அதை பண்ணாத, இதை மாற்றாத அப்படிப்பான். ஏன்னா கிரியேட் பண்ணதெல்லாம் அவன் தான் கிரியேட் பண்ணி இந்த ஈவோ கன்னா எடுத்து வச்சிருக்கான். அது இல்லைன்னு சொல்லலை, ஈவோ கன் எடுத்திருக்கான். அதான் பேசிக் காசு அவன் அதிகமாக போடுறதுனால, அதிகமாக இல்லை வர்றதே அவன் தான். அதனாலேயே ரூல்ஸ் அதை பண்ணாத, இதை பண்ணாத, அப்படி இது பண்ணு, இப்படி பண்ணு, யார தூக்காத, மரத்துல இருந்து இறங்கு, இந்த மாதிரிதான் கத்துவான். காது போடாத, அத நீ பண்ணாத, கண்ட்ரோல் மாத்தாத, கேரக்டர் மாத்தாத அப்படின்னு கத்துவான். இது வந்து பின்னாடி காம்பர்ல நீ எப்படி அந்த ஒரு அடிச்சிட்டியா இவங்க பண்றது இதான். அந்த மாதிரி தப்பு இருக்கும். விளையாண்டுக்கிட்டே இருப்போம், திடீர்னு எவனாவது ஹெல்ப் வந்து சரி ஹெல்ப் பண்ண போவோன்ட்டு போவோம், முடிச்சுட்டுருவாங்க. பின்னாடி வந்து இல்லை சைடில் எவனை வந்து முடிச்சுட்டுருவான். முன்னாடியே நம்ம பேசிக்காக ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து பண்ண மாட்டேன். நான் அதிகமாக சாவுறதே அதுதான். சரி அடிச்சுட்டோமே, சரி ஹெல்ப் பண்ணுவோம் வீட்டு போகிறதுல தான் அதிகபட்சமாக நான் இறந்துருக்கேன். இந்த இதுதான் எடுக்கணும்னு எனக்கு ஆசை.
இந்த ட்ரெஸ்ஸு ஜாப்பனீஸ் ட்ரெஸ்ஸு இதுதான் நான் எடுக்கணும்னு இருக்கேன். Heading to supply. கேட்கலாம் இந்த ஆனால் மேஜிக் இப்போ எடுத்துட்டேன்னு சொன்னியேடா, எடுக்க வேண்டியதானே அப்படின்னு. நான் சொன்னேனே எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் அண்ணன் இருக்கான்ட்டு, வேற கூட்டாத இவங்க எப்படி இவ்வளோ வேகமாக இருந்தானுங்க பாதிக. சரி அதை விடுங்க, நம்ம பேசுவோம். நம்ம வந்து கேம்ல போகிறதே வேடிக்கை பார்க்கறது. Help me. அடுத்தவன் என்ன மாதிரி கேம் விளையாடுறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். அப்சர்வ் பண்ணி நம்ம விளையாட போகிறோம். சரி வாங்க நம்ம சொல்லுவோம். நான் இங்கே ஒருத்தேன் சேர Help me. எடுக்கலான்றேன்னு பாரு, மேஜிக் கியூப் மேலே கையை வைக்காத, மேஜிக் கியூப் மேலே கையை வச்சா கொண்டே விடுவேன் அப்படின்ட்டு போயிருக்கான். ஏன் அப்படின்னா நான் ஒரு எடுக்கணும்னு வச்சுருக்கேன். ஒரு ட்ரெஸ் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸை நானே கையால் வந்து எடுக்கணும். அதனால மேஜிக் கியூப் மேலே தொடாத அப்படின்ட்டான். நானும் சரி காசு போடுறது அவன். இந்த பென்னி பண்டல் வந்து வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை உடனே வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக அதுக்கு கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லை. நல்லா இருக்கும். Need equipment. அதாவது கண்டிப்பாக அதுவும் வேலைக்கு போகிறேன்னா காசு வச்சுருக்கோம் லைவில். திட்டு பையன் அதனால போட்டுருவோம் எப்படியோ. ஆனால் நான் போடுறது வந்து எனக்கு தெரியாமல் போடுறேன். இன்னைக்கு காலையில் கேட்டாங்க பாருங்க, ஈவோ கன்னு வச்சிருக்கேன், அந்த MP40 அந்த கோப்ரா ஸ்கின் எடுத்து வச்சிருக்க, எப்படி நீ எடுத்த, காசு எதை போடுறியா நீ வந்து கேட்டான். எனக்கு ஐயோ மாட்டிக்கிட்டு போல இருக்கே அப்படின்னு. கட்டுறதுலாம் இல்லை, ஃப்ரீ கன்னு தான், ஃப்ரீயாக விட்டது தான். அது என்ன ஆயிடுச்சு கேட்டான், என்னப்பா இது எனக்கு சொல்லவே போடுற போல இருக்கு அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்பா இருக்கு அப்படின்னு. எங்க அப்பா மட்டும் இல்லை, எல்லா அப்பாவும் அது ரொம்ப இதாயிடுச்சு. ஏதாப்பா சொல்லுவான்னு பார்த்தேன், ஆனால் சொல்லலை. கடைசியாக வந்து சொன்னேன் இது ஃப்ரீ, இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துருந்துச்சு, ஒரு 14 நாள் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும், அதனால தான் அப்படியே இருந்துச்சு. அப்படியா சரி அப்படின்னு போட்டான். நான் சொன்னேன் நான் வந்து காசு போட மாட்டேங்குது, காசு போடுவேன். கில் எடுக்கிறதுல புரியா இருந்தேன். சாப்பிட்றோம் சரி ஒரு கில் எடுத்துகிட்டு போயிடும், நம்ம எடுத்த கில்ல எதுவும் அப்படின்ட்டு போயிருக்கேன். நல்ல பையன். ஒரு கில் கூட எடுக்கிறதுல ஒரு கில் எடுக்கலை, வாய் மட்டும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் புரியுது இருக்கும். கோயிலா இந்த கணக்கு தான் நம்ம விளையாண்டேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த MP5 இதுக்கு MP40 எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொரிலா தான், காட்ஜிலா தானே பேரு, ரோஜா. நானும் காட்ஜிலா தான் இருக்கேன். அதில் பார்க்குறது காட்ஜிலா மாதிரி தான் இருக்கும். அதனால இது பேர் காட்ஜிலா. இந்த காட்ஜிலா கண்ணை தான் வச்சுருப்பேன். இதான் அட்டி நொறுக்கும். மேட்சில் உள்ள இறங்கிட்டேன் அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு கில் எடுத்துட்டேன். எனக்கு அதாவது 4 மேட்ச்சில் ஒரு கில். செத்து போனவனுக்கு நான் இதான் பயந்தேன். செத்து போனவனுக்கு பயந்துருக்காங்க. எங்கன்னா சரி மூணு பேர் பண்ணானுங்க. பேச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கிட்டுங்களா, வேலைக்கே ஆகாது. பேசுனது நான் எவ்வளோ விட்டேங்கிறத அப்படியே மறந்துட்டேன். வச்சா அந்த கதையும் போச்சு, இதுவும் போச்சு. தான் பேசக்கூடாது. நான் இதை எடுத்தோன்னே எங்கே போகணுன்னு சொன்னேன், மேலே ஏறிடுவோம் கூரைக்கு மேலே
அங்கேருந்து நம்ம பேக்கப் கொடுப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் நினைப்பேன், ஆனால் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்பேன். Go for the airdrop. கேரக்டர் மாற்றணும். எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்காது. நான் வந்து எனக்கு வேஸ்டான எதுவும் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதான் ஒரு சிக்கு. இந்த க்ளோவாலு இந்த கேரக்டர் க்ளோவால் இருக்கு நமக்கு ஆகாது. முடிச்சிட்டான், தனியா சிக்கிட்டான், பின்னாடியே போய் அடிப்பாங்க. விடுவோமா நாங்க? ஓடு 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 ஓடு. ஆமா, என்கிட்ட அந்த வட்டம் இருந்துச்சுல்ல, இதான் என்கிட்ட இருக்க பெத்த பழக்கம். தம்பி நீ எப்படி செத்த? இவனும் செத்துட்டானா? பாத்தீங்களா நண்பர்களே, கூட இருக்கிற எனக்கு இதான் ஒரு இது, கூட இருக்கிறது தேவைறது தெரியாது. ஒரு மேட்ச்ல அப்படிதான், பின்னாடி ஒருத்தன் பேக்கப் நிற்கான்ட்டு தைரியமா இறங்கி அடிக்கிறேன், செத்துட்டேன். சரி பின்னாடி இருக்கவன் அடிப்பான்னு பார்த்தா பின்னாடி இருக்கவன் எனக்கு முன்னாடி அவன் செத்துட்டான். அவ்வளோதான். ஸோ அது பார்க்க முடியல, ஏன்னு தெரியல. வெறும் 0 கில்லு. விளங்குமாங்க இதெல்லாம். Free Fire India. Same, different. ஏன் சேம் சொல்ல மாதிரி? ஐயோ தம்பி, என்கிட்ட 60 தான் பாரு. ஏதோ சொல்றீங்க. எங்க அண்ணன் ஒரு இது வச்சிருக்கான், இந்த கோர்ஸ் ஏ பார்ப்போம். ஓ எனக்கு ரொம்ப பிடிக்கும். Help me. இங்கதான் எவ்வளவு நிற்கான். Follow me. ஓய் இவனும் லைஃப் ஏத்துறோம்ல, வா வா சீக்கிரம் வா. எங்க போனா இவன் லைஃப் ஏத்துறான், இவன் என்ன பண்றான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த கன் நல்லா இருக்கு, ஆனா கன் ஸ்கின் வந்து கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி இருக்கு. இதுல என்கிட்ட வந்து இந்த கன் இருக்கு, தாம்சன்ல வந்து ஈவோ கன் காயின் வச்சிருக்கேன். அந்த அப்கிரேடுக்குள்ள அந்த 8 என்கிட்ட இருக்கு. அதான் அண்ணன் வச்சிருக்கான். அவன் சொன்னீங்களா ஈவோ கன் ஃபுல்லுமே அவன் தான் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு. அரணமா வச்சிருக்கான் நிறைய. ஆனா என்ன அப்படின்னா, இது ஐடி தரம் வச்சுல அவன் சொல்லிட்டான், ஒரு ஈவோ கன் ஸ்கின்னு கூட அப்டேட்டு கூட நீ போடாத. தாம்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து பிஆர்க்குள்ள இறங்கினாலே முதல்ல நான் இந்த சொன்னீங்களா ரிஜிஸ்டர் ஃப்ரீ ஃபயர் இந்தியா, ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி விளாண்டேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து அப்போலேருந்து எனக்கு தாம்சன் தான். அப்போ நான் அரணமாக இருக்கும். எப்போ பிடிச்சிச்சு அப்படின்னா, ஒரு பிஆரில் வந்து இறங்கிட்டேன். இறங்கினோன்னு கன் எதுவுமே கிடைக்கல, இப்போ தாம்சன் தான் கிடைச்சிச்சு. எடுத்துக்கிட்டு பார்க்கணும், 4 கீழ் ஒரு ஸ்குவாடு இப்போலாம் அவ்வளோ பிளேயரும் கிடையாது. அப்போ எனக்கு ஒரு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துச்சு பாருங்க, தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம். நல்லா இருந்துச்சு அந்த இதுதான். ஆனால் அந்த இதில் இது இல்லை. அப்போ அந்த ஈவெண்ட்டு அடிக்கிறதுக்குள்ள ஈவெண்ட் தான்
நிறைய ஈவெண்ட் வரும். Help me! அப்போ இருக்கிறதுதான் இப்போம்லாம் அந்த ஈவெண்ட்டு அப்படிங்கிறத பார்க்க முடியல. என்னடா இது நம்ம முதல்ல இந்த மேட்ச்லாம் ஏற்றமுச்சுல Thanks. முதல்ல கீப்பர் மாதிரி இல்லையே. முதல்ல அப்படி ஒரு ஈவெண்ட்டாக வந்து குமியும், அதுக்காண்டியே மேட்ச் விளையாடுவோம். இப்போலாம் அதை பார்க்கவே முடியலையேன்னு உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் எங்கிருக்கா, உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் என்ன. ஏன்னா இப்போ முதல்லாம் இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த ஈவெண்ட் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த பண்ணி ஈவெண்ட் வந்து அது இல்லை, அது இந்த OB50 பண்ணு அந்த இது ஈவெண்ட் வரும்போது வந்து பாருங்களேன். ஸோ வந்து ஒரு சின்னது அப்படியே முடிச்சிடும். இந்த கதை இந்த அளவுக்கு பெருசா இருக்கிறதுக்கு இல்லை. அது வந்து Restored EP for everybody. இந்த ஒரு காரணம் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். ஏன்னாலும் இப்போ மேஜிக் கியூப் இப்போ நான் வேறு தான் வச்சுருக்கேன். மேஜிக் கியூப் எடுக்கிறதுக்காண்டி விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். தோத்தாலும் கடுப்பாக இருக்கும், இப்படி தோக்குற மாதிரி. ஆனாலும் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். வாடிட்டா Help me! விட மாட்டேன். பத்தியா பொண்ணுங்க பின்னாடி அலையாதுன்னு சொன்னேன், கேட்டியா? அப்ப போனான்னு நீயும் போனியே. சாவுடா. ஏதாவது கில் எடுத்திருக்கேன். 20 இருந்துச்சு. நானும் 20 இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி இந்த 5 தான் அடிச்சுடுவோம் அப்படின்னு. ஆவாது போலியே. சரி நான் எல்லோட்டையும் ஈவெண்ட்ல உள்ள Free ஈவெண்ட்லாம் Fire India is பயங்கரமா இருக்கு. எப்பமா ஈவெண்ட்டாக இதுதான் இந்த இடம், இதெல்லாம் இடம் இடம். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா முத இந்த அத்தான் விளையாண்டுருக்காரு இப்போ கேம். அத்தான் அவங்க தான் விளையாண்டுருந்தாங்க. அவங்க தான் எங்ககிட்ட வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு இருக்கு. ஃப்ரீ ஃபயர் யாது பப்ஜி வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ஃப்ரீ ஃபயர் யாது. இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் விட்டு ஒரு நாள் பப்ஜிக்கு போனேன், நல்லா இருந்துச்சு. ஃப்ரீ ஃபயர் அளவுக்கு எனக்கு வரல. ஸோ அப்போ தான் முடிஞ்சது. ஃப்ரீ ஃபயர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் ஏன்டா அப்படி இது பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து கேட்பானுங்க, ஏக்குப்பா ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கிட்டே இருக்கீங்க, பப்ஜி இப்படின்னு எவ்வளவோ இருக்கு, இந்த மாதிரி இங்கே விளையாட அப்படின்ட்டாங்க. ஆனால் பப்ஜிக்குள்ள போனோம் அப்படின்னா ட்ராக் இருக்கு. இப்போ நம்ம நேராக ஒரு எய்மி ஆறாம்னா அவன்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ வச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே அப்படி கிடையாது, நம்ம தான் அது ஃபுல் கண்ட்ரோல் மெத்தட்லேயே அதுக்கு வைப்பாங்க. ஒரு அளவுக்கு நம்ம தான் ஃபுல் கண்ட்ரோல் மெத்தட்லேயே வர மாதிரி இருக்கும். அது அதனால தான் பப்ஜியும் விளாண்டுட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து வெறுத்துருச்சு. எப்போ வந்து உள்ளே வந்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன பையன் வரான், சரி அடிக்க விடுவோம். ஜூனியர் நம்ம தான் எவ்வளோ சீனியராக இருக்கும், எவ்வளோ பில் அடிச்சிருக்கோம், இத்தனை ரேங்க் ஏற்றிருக்கோம், தம்பிக்கும் ஏற்றி கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஒன்றும் பாரபட்சமே இல்லாமல் அடிக்காங்க. மனசு எவ்வளோ வலிக்கும். இதில் வந்து ஸ்னைப்பர் வந்து நேரம் இங்கே இறங்கிட்டு கல்லுக்கு மேலே ஏறிட்டு வந்து ஸ்னைப்பர் வச்சு அடிக்கும். ஸ்னைப்பருங்க போது வந்து அந்த ஸ்னைப்பர்னு சொல்லலாம். இந்த யாரும் யாரும்
wall. வேறு 2 பேர் இருக்காங்க, ஒருத்தன் எங்க இருக்கான்னு தெரியல, ஒருத்தன் தான் இருக்கான். இதான் match. ஆமா பின்னா Help me! Help me! Enemy spotted. ஏடா நல்ல மேட்ச் நான் விளையாண்டுட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது தான் சொல்றேன். Enemy spotted. இதே ஒன்று ஃப்ரீயா கொடுத்தாங்களோ கோப்ரா. அதனால அது தொலைக்கணும்னா ஏன் எடுக்க மாட்டேன்னா எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு புரிய வந்து யோசிச்சு ஒரு I need அளவுக்குலாம் equipment. கிடையாது. கண்டிப்பா விட்ட வேண்டியே தான் திரும்ப திரும்ப விடுவாங்க. இந்த பன்னி பண்டில் வந்து அதாவது முதல்ல இருந்த பன்னி பண்டில் வந்து இருந்துச்சு. நருட்டோ ஈவெண்ட் இருக்கா, இந்த மாதிரி நருட்டோ ஈவெண்ட் தான் விடுவாங்க. சோழ லெவலிங் வந்து கிட்ட ஆயிடுச்சு. இந்த சோழ லெவலிங் இந்த ஷேடோஸ் வேற இந்த டிராகன் பெட்டுக்கு வந்து டிராகன் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எமோட்டுக்கும் டிராகன் விடும். அந்த டிராகன் வச்சு அந்த அதிகமும் அந்நியில இருந்து அடாப்ட் பண்றாங்க அப்படின்னு சோழ லெவலிங் பண்றாங்க. Help me! Help me! ஏய் நீ ஏன் டீம் இல்லையா? ஏங்க இவன் என் டீம்னு நினைச்சேங்க. இதுல தான் நான் சொல்றேன். எவன் என் டீமு எவன் அடுத்த டீம் எதிர் டீமுன்னு ஒன்றும் தெரியாது. பார்த்தீங்களா இவ்வளோ பச்சை பிள்ளையா இருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து ஒரு நாள் அதிகம் பெண்டனு ஜாக்சன் அதெல்லாம் அடாப்ட் பண்ணாங்க ஃப்ரீ ஃபயரில். அதில் கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது தெரியுமா? ஜாக்சனோட அந்த இது ஷிண்டுவோட அந்த காஸ்டியூம் கொடுக்கலாம். வேற இது நில அரைக்கி கடல் அரைக்குன்னு ஊற்றிருப்பான். அந்த காஸ்டியூம் நல்லா இருக்கும். அது வேற இந்த நில அரக்கங்கிறது பென்டன்லாம் இவ்வளோ இது இருக்கு. ஏலியன்ஸ் இறங்கி கொடுக்கலாம், கொடுக்க மாட்டானே. வராங்க அங்க இருக்கான் Come here! சொல்லல சுற்றி தான் இவங்க இருக்கான். அதுதான் இந்த பக்கமே வரமாட்டான். ஓகே நம்ம பட்ஜெட் எல்லாம் மட்டும் ஸ்டார்ட் ஓகே அசையா. இதுக்காக அடிச்சோம்னா அது வரைக்கும் சந்தோஷம் தான். நான் எதை சொல்லிட்டு இருந்தேன்? ஈவெண்ட்டை பற்றி பேசிக்கிறேன். இல்லை இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு. இந்த மாதிரி கொண்டு வரலாம் தெரியுமா? இதை பெண்டன்லாம் எடுக்கும் அப்படின்னா ஏலியன்ஸ் இருக்கு, வெய்பிக் இருக்கு, ஹூமங்கசோர் இருக்கு. வேற பெண்டனோட அந்த காஸ்டியூம் நல்லா இருக்கும் க்ரீன் கலர்ல. கெவின் காரு பென்டன் கார் இருக்கு. கன் ஸ்கின்னுக்கு வந்து ஒவ்வொரு ஏலியன்ஸோட அந்த பவர்ஸ் வந்து கொடுக்கலாம். வேற அதே மாதிரி தான் ஜாக்கி சேனல்லையுமே வேற டோரிமானையும் கொடுக்கலாம். வேற அனிமேன்னு பார்த்தோம் அப்படின்னா
பிளாக் கவர் கொடுக்கலாம். அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து எதுல வந்துச்சு? Free Fire ஃபர்ஸ்ட் India is set இதுல in a வந்துச்சுல virtual அட்டாக் அண்ட் world. டைட்டன். இதுல தான் நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர்ல. தொண்டை சரியில்லை. அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து ஃப்ரீ ஃபயர்லயா பப்ஜிலயா? ஆனா ரெண்டு வெளியே ஒன்று வந்துச்சு அட்டாக் அண்ட் டைட்டன். I need glue wall. அது சரி ஏதோ ஹெல்ப்பையும் கொடுக்கலாம். ஏன்னா இவங்களும் கொண்டு வராங்களா ஏதோ பழைய மாதிரி கொண்டு வரலாம். It's showtime. அது வேற இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க. நம்ம கொடுக்கலாம். மார்வல்ல இருந்து கொடுக்கலாம். டிசில Heading to supply point. இந்த மார்வல்ல இப்போ அடுத்து ஸ்பைடர்மேன் வந்து வருது. ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து எவ்வளவோ இருக்கலாம். ஸ்பைடர்மேன் கேரக்டர் 9,000 கேரக்டர் ஒரு மார்வல் தனியா. அது வந்து எடுக்கலாம். காமிக்ஸ் அது வந்து எடுக்கலாம். இருக்கு அவங்க இருக்கு மாட்டேன்ட்டு இருக்காங்க. விட மாட்டாங்க. அவங்க அடிச்சா மட்டும் குறையும். நான் அடிச்சா எனக்குலாம் குறையும். மதம் கொண்ட யானை என்பது என்று தெரியுமா? அதை நோட்டேன் அப்படின்ட்டேன். சரி வந்து அடிக்கிறான். மக்கள் என்ன பண்ணி உட்காந்து எமௌண்ட் போட்டுட்டு இருக்க? என்கிட்ட ஒருத்தன் சொன்னான், ஒரு நாள் என்கிட்ட வந்து முதல்ல வந்து எனக்கு இந்த கன் ஸ்கின் கிடையாது. நான் ஒரு வேற ஒரு ஐடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து கன் ஸ்கின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோவா எதுவுமே கன் ஸ்கின்லாம் கிடையாது. லெவலுமே கம்மி. 50 அந்த லெவல் 50 வந்து கம்மி சொல்ல முடியாது. பாதிக்கிட்ட வந்துருச்சு. இது என்ன அப்படின்னா வந்து என்னடா இது அடிக்க முடியலன்னு அவன்கிட்டே கேட்டேன். ஐடி அவன்ட்டு அவன்கிட்டே கேட்டேன். பிளேயர் மெத்தட்லாம் கேட்டீங்கன்னா அதிகமாக விளையாடுற பிளேயர் அவன்கிட்ட போய் நான் கேட்கும்போது அவன் ஒரே ஒரு விஷயம் சொன்னான். சரி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சாலாம் வேலைக்கு ஆகாது. எனக்கு வந்து அந்த கன் ஸ்கின் இருந்துச்சுன்னா அப்படின்னாலே போதும் அடிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஓகே கன் ஸ்கின் தான் போல எல்லாமே. இப்போ நம்மளும் ஒரு கன் ஸ்கின்னை வந்து நம்ம ஒரு கன் ஸ்கின்னை வந்து மறுபடியும் ஏதோ ஆகுது. ஏன்னா இப்போ மாதிரி இவனை தான் நான் எதிர்பார்த்தேன். இவனை தான் இங்கே இல்லைன்னு பார்த்தேன். இவனை பார்க்கவே இல்லை. அவன் மட்டும் நான் அடிக்காம தான் இவனை அடிச்சிருக்கேன். அவன் எதுனாலுமா கன் ஸ்கின் இருந்தா போதுங்களா, ஹெட்டுக்கெல்லாம் ஈஸியாக தூக்கலாம் அப்படின்னு. சரின்ட்டு நானும் கன் ஸ்கின் இருக்கேன். எங்கள் அண்ணன் ஐடி இருந்துச்சு. அண்ணா ஐடி நீ சும்மா தானே வச்சிருக்க, எனக்கு கொஞ்சம் தாயை நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்தான். வந்துட்டு சரி உள்ள பார்த்தா இவ்வளோ ஸ்கின் அது இதுன்னு எல்லாம் வச்சிருக்கோன்னா சரி ஓகே ஏன்னா சொல்லுவாங்க நான் விளையாண்டுருக்கா ஐடியா வந்து ஓகே அப்படின்னு பார்த்து போட்டு எல்லாத்தையும் விளையாண்டுருக்கான். அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஃபிஸ்ட்டு எல்லாமே ஃபிஸ்ட்டு இது எல்லாமே நான் எனக்கு இருந்தே கிடையாது. நான் கூட எங்கள் அண்ணன் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பண்ணி பெண்டலுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்துருக்கு. அது வந்து இருக்கலாம். ஏன்னா அப்போ அது காரு ரோடு ஸ்கேட் போர்டு பேசிக்கிட்டே கன்ஸ்கின் எடுக்காமல் வந்துருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் மேட்சுக்குள்ளே பேசக்கூடாது. அதுவும் இந்த கன் வந்து பட்டப்பட்டு பறக்கணும். மாதிரி கண்டது இன்னும் இல்லைன்னா இன்னும் தெரியல. இந்த மேட்ச் நல்லா வடிச்சு அப்படியே இருக்கான்.
இங்கே வந்து பார்த்தா கன் ஸ்கின் வச்சு ஒன்றும் எடுக்க முடியல. லோ ஸ்கின் வச்சு ஏதாவது ஏற்றலாம்னு பார்த்தா அது ஓ மேட்ச் முடிஞ்சா மேட்ச் முடிஞ்சதுல தான் அப்படியே நின்று இருந்துச்சு. நான் சொல்லுங்க அது ஸ்னைப்பர் வந்து காட்டுவேன் அப்படின்ட்டு Need equipment. ஸ்னைப்பர் இருக்கா இதை வந்து நான் எடுக்கவே மாட்டேன். இதை வந்து நான் தரவே மாட்டேன். இது வந்து ஜூம் பண்ணி அடிக்கிறது நமக்கு வரவே வராது. இதுதான் நான் எடுப்பேன். லாங் ஷாட் இதெல்லாம் கிடையாது. என்ன சொல்ல வேண்டியது இல்லை கிட்ஸ் ஆகலாம ரீசன் இல்லைன்னா எக்ஸாம் கிட்சாலும் நான் அப்டேட் பண்ணி தேவையில்ல. முதல் நான் தான் பண்ணேன். Help me. Thanks. Help me. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபயர் பண்ண மாட்டேன். அப்பாவது அப்படி ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா சரி ஓகே வாங்கவே ஒரு நிமிஷம் ஒரு கிலோ எடுக்கணும். ஒரு கில்லு கூட எடுக்கல டீமே. அவன் மட்டும் 3 கில்லு. சே தூக்கல தூக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு பிடிக்காம போகுது. இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதனால எனக்கு வந்து இது அவ்வளவா தெரியலை. இப்போ நான் பேசாம அப்படியே மேட்சுக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது இதே லெவலில் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா டென்ஷன் ஆயிரும். ஏன்னா வெளியவே சும்மாவே எல்லாம் தூக்கி போட்டு மிதி இருந்துச்சா இல்லை வந்து அதே நிலைமையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இதனால தாங்க பாதி பேர் ஹேக் ஏற்றுறாங்க. அவங்களும் சொல்ல எல்லோரும் கடைசி மேட்ச்சு ஓகேவா தான் கடைசி லாஸ்ட் மேட்ச்சு. எனக்கு கிளிச் ஆகலன்னா இன்னும் 2-3 மேட்ச்சு போடலாம். ஒரு மாதிரி கிளிச் ஆகிட்டே போகுது. Free Fire India is இந்த கார்த்திம் ஒன்று இருக்குல்ல என் போட்டிருக்காங்களா எலும்பு கூடு மாதிரி இந்த வெள்ளையும் கருப்பு இதுதான் என்னன்னு தெரியல. இது எங்க இருந்து வந்து எடுத்தாங்க இது எப்படி கஸ்டமர் அவுட் ஆயிடும் ஆச்சரியத்தை வரேன். छोटा भीम எத்தனை பேர் சோட்டா பீம் பார்ப்பீங்க? எதுவுமே நல்லா இல்லை ஆளு மயிலங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அனிமேஷனே மாற்றிட்டாங்க. கன்றாவியாக இருக்கும். ஒரு இப்போ கூட படம் கொண்டு வந்தாங்க நல்ல படம் வந்து அதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. தம்மியான வச்சு ஒரு மூவியை கொண்டு வந்தேன்னு கொண்டு நல்லாவே இல்லை கன்றாவியாக இருக்கும். அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? அதுலேயும் இந்த படம் வந்து ரொம்ப பெரிய படம் 3 மணி நேரமா 3.5 மணி நேரமா போச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் முடியலை. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுல அதோட பார்ட் 2 3 அப்படின்னு அதாவது ஒரே படத்தை 3 படம் 2 படமும் ஆக்கி விட்டுருக்காங்க. எப்படி ஹெட்டு அடிக்கானே தெரிய மாட்டேங்குது. அது ஒரே அடி தான் அடிக்காங்க. நேராக வந்தோடனே ஒரு ஹெட்டு. நாம 2 ஹெட்டு 3 ஹெட்டுன்னு போச்சு அப்படின்னா சோப்புது ஏன் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப லேக் ஆகுது. 3 குறி இருக்கு. 3 குறி வச்சுக்கிட்டு என்ன இருக்கு பார்ப்போம் அடுத்த வாட்டி. எனக்கு வந்து அடுத்த ஈவெண்ட்லேயே எனக்கு எது திரும்ப ரொம்ப ஆசை அதை கொலாபரேஷன் ஈவெண்ட் ஏதாவது விட்டான் அப்படின்னா அதில் வந்து எனக்கு இந்த ஸ்லோ லெவலிங் தான். இல்லை நான் சொன்னோம்ல அதில் வந்து நிறைய ஈவெண்ட் கன் ஸ்கின்னு கொடுக்கலாம்.
Medkit for ஒவ்வொரு everybody. பவர்ஸுமே இதில் இருக்கும். கிட்டத்தட்ட ஏன்னா அதுவுமே கேம் மெத்தடில் அவன் பவர்ஸுமே ஏற்றமாக எடுப்பான். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்னொரு கேமுக்குள்ள கொடுக்கும் போதுல வந்து அது ஃப்ரீ ஃபயருக்குள்ள கொடுக்கும் போதுல நல்லா இருக்கும். அது இப்போ வேற மூவியாக கொடுக்க போகிறோம், லைவ் ஆக்ஷனில் வேற வரப்போகுதுங்கிற ஒரு செய்தி வந்து சுற்றிக்கிட்டே வருது. அது எப்பவும் தெரியல இருக்காரோ கொடுப்பா அப்படின்னு இறங்கி அடிக்குது. ஓகே, இப்போ இது இறங்கின தப்பா போச்சு. சரி வாங்க Enemy spotted. ஐயா. ஐயா அந்த பக்கம் இருக்கான் பாருங்க. இந்த எங்க இருக்கான், Head there. எங்க இருக்கா, அடி போடு போடுவான். இந்த வந்துட்டான்ல. இந்த மேஜிக் என்ன நினைக்கிறேன், என் பேர் என்ன, அது கேரக்டர் பேர். இது யாரு கீழே அடிச்சிருக்கானா, எனக்கு வந்து அது யாருக்குமே வந்து வச்சுருக்காங்க. பாம்பு மட்டும் அடிச்சிட்டாளா, அடேங்கப்பா. இப்பதான் குட்டி இனி பாம்பு ஒரு I need Lord. blue wall. போச்சு. பொங்கல் தான், பொங்கலோ பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கல் பொங்கல். எப்படி பொங்கல் அப்படி பொங்கல், இப்படி வாங்கல் அப்படி பொங்கல், எப்படியோ பொங்கல். Need equipment. இந்த இந்த ரூட் வழி போகணும்னு தெரியுமா? இப்போ நான் போகிறோம்ல, இந்த ரூட் வந்து டேஞ்சர், இந்த ரூட்டு நாட் டேஞ்சர். Need equipment. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அம்மா இதான் டேஞ்சர். அப்போ அதான் டேஞ்சர் இல்லை. ஐயோ அது அங்கே போய் அடிக்காங்க. அப்போ இது டேஞ்சர் இல்லை, சரியா கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அப்போ இது டேஞ்சர் இல்லாத ரூட். இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னடா கையால் குறிக்கிறீங்க? Enemy spotted. Help me. ஐய் 2 கிலோ எடுக்கணும், வராம அடி. அதான் தாய் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பயம் கிடையாது. சரி மிஸ்டர் பிளாக், Thanks. Thanks. அடிச்சு விடலாம், அடிச்சு விடலாம், அடிச்சு விட்றா தம்பி. மேலே எங்கே உட்காந்துருக்கான்ட்டு இந்த மேட்சுக்கு எதுக்கு கூப்பிட்டோம்? Resources here. அதுக்கு வந்து எங்கே இருப்பார்? Thanks. சரி போயிருக்கு வீட்டுக்குள்ள. Help me. அக்கா அக்கா கொக்கோ, அட கொக்கோ மக்கா, அக்காவே அடிச்சிட்டாங்களா?
அதான் அக்காவே அடிச்சிருக்காங்க. இதுல போய் யாரும் சரி போறது அவனுக்கு வர மட்டும் திரும்ப போட்டா பரவாயில்ல. இதுக்கெல்லாம் டேஞ்சர் இருக்கும். கொஞ்சம் விளையாட முடியாத இதெல்லாம் டேஞ்சர். அப்படி நிற்கிறது நம்ம ஏன் டேஞ்சர் திரும்ப தூரத்தான் டக்குன்னு வந்துடணும்னு வச்சுக்கேன். ஈஸியான ஒரு இறையா மாறிடும். நம்ம ரெண்டா அக்கா யாருக்கு வச்சிருக்க உடம்பு சும்மா தெரியுதா தப்பு. ரொம்ப கிச்சாகுது இப்போ. Enemy spotted. Help me. Thanks. ஆனா அடிக்கொண்டான அடிச்சாங்க 3க்கு 3. இப்ப யாரு ஜெயிப்பா? ஒரு மேட்ச் வெற்றி Medkit for everybody. எங்களுக்கா அவங்களுக்கா? இந்த இடத்துல இதான் ஒரு கஷ்டம். பார்த்தாலும் புட்டு 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 பாத்தியா பேனுக்குனே பண்ணுவாங்க. புல்லட் வச்சிருக்க முறுக்காம I போவாங்க. need equipment. புல்லட் இருக்குன்னு காணிக்குது பாத்தியா. புல்லட் இருக்குங்கிறது காமிச்சுக்கிட்டே போகும். Help me. மூணு பேர் அடிச்சாங்க. 4 பேர் அடிச்சாங்க. அக்கா தான் எனக்கு இது வேறு சிக்னல் இதாக பற்றியா பற்றியா 70 அப்படின்னு இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக 200 கிட்ட போச்சு. அதான் அவன் கேட்டேன் சிக்னல் தான் கிடைக்காம இருக்கு. மேட்ச் அவங்க தான் ஜெயிக்கானுங்க. நம்ம அப்படியே வச்சுட்டு எனக்கு சிக்னல் கிடைக்கலையா அடுத்த மேட்ச்சில் அப்படியே பார்ப்பேன்னா. சரியா? பாய் பாய். போனதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தப்போ சேனல் ஒரு ஊக்கமாக இருக்கும். ஒரு ஊக்குவிக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரு எனர்ஜி வரும். ஏய் அப்படிங்கிற மாதிரி. ஞானப்பழம் சப்ஸ்கிரைப் தான் ஞானப்பழம். அந்த ஞானப்பழத்தை தந்தால் மட்டும்தான் அறிவு வரும். அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க யூடியூப்காரன் எதாவது பண்ணுறான் புஷ் பண்ணுவான். சப்ஸ்கிரைபே இல்லை அப்படின்னா என்னதான் பண்ண வியூவர்ஸுமே கம்மியாக தான் வருவாங்க. பார்ப்போம் என்ன. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டையும் போடுங்க.
பென்னி வந்ததையும் பார்ப்போம். நான் சொன்னோம்ல ஃபிஸ்ட்டு, இந்த ஃபிஸ்ட் இருக்குல்ல, இது இந்த ஈவோகின்லேயும் ஒரு ஃபிஸ்ட் உண்டுல்ல, ஒரு இந்த கரடி மாதிரி இருக்கும் ஒரு இந்த ஃபிஸ்ட்டு, நல்லா இருக்கும். ட்ராகு இந்த எரிக்கு அணுகுண்டு மாதிரியே இருக்கா. இது காணு ஒரு ஸ்கின் வந்து எடுக்கணும். இந்த இதில் வந்து ஒரு இது இருந்துச்சுல்ல அந்த லேபில், இருக்குல்ல இந்த இருக்குல்ல ரேம்பேஜ், இதை வந்து என்னது இந்த ஏர்போர்ட் இது இருக்க வேறு மறந்து இருக்குல்ல, இது பேர் வேறு மறந்து போகும்போது ஏர் ட்ராப். ஏர் ட்ராப்பில் வந்து இதை வந்து ஆஃபர் பண்ணேன். எவ்வளோ இருக்குன்னா 300 எவ்வளோன்னு சொன்னால் போட்டிருந்தேன், சரியான ஞாபகம் இல்லை. அவ்வளோதான் ஐயா. இப்போ நம்ம 300 100 எவ்வளோ 200 சம்திங் வந்து நினைக்கிறேன், சரி எனக்கு தெரில பார்த்துக்க. அவ்வளோதான். அதுக்கு வந்து தாரான்னு சொன்னான். எனக்கு சந்தோஷம், ஏன்னா எனக்கு வந்து இந்த கன்று இருக்குல்ல, எனக்கு வந்து தாம்சனுக்குன்ட்டு தாம்சன் வந்து எனக்கு பிடிக்கணும். இந்த கன்று ரேட் ஆஃப் ஃபயர் எப்படி இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயர் ஆர்ம் ப்ரொடெக்ஷன்லாம் எப்படி, அதுக்கப்புறம் இந்த இது இந்த கத்தி வருது இருக்கா, வேறு எந்த கத்தி எப்படி தேவை இருக்கா எல்லாமே. இந்த க்ளோவால் யூஸ் பண்ண மாட்டேன், எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணுவான் எல்லாத்துலாம். சரி வருதா பார்ப்போம் அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன். அது எடுக்கலை, எடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா. சரி இது எல்லாமே ஒரு மாதிரி இந்த மாதிரி இது இருக்க, ஓகே இது எதாவது மேட்ச் போட்டால் வருமா இருக்கும் அப்படின்ட்டு யூடியூப்பில் போய் நான் தேடுறேன். இந்த மாதிரி இந்த புக்கை பேரை போட்டு நானும் தேடுறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க டோக்கன் வேணும், இதுக்கு வந்து டோக்கன் இந்த இதில் ஒரு இந்த டோக்கன் இருக்குல்ல, இந்த டோக்கனுங்கிறது வந்து இருக்கணும், இது இந்த டோக்கன்ஸ்லாம் அப்படி இருந்தால் தான் வரும் அப்படின்னு. சரி இந்த கார் எப்படி இருக்குது, எனக்கு இந்த இதில் ரொம்ப பிடிச்சது தான் இதான், இந்த ட்ராகன் தான் எடுக்கணும். இந்த ட்ராகனு இது கூட எனக்கு தேவையில்லை, இந்த ட்ராகனுக்காக நான் இது எடுக்கணும்னு நினச்சேன். இதெல்லாம் இது விடமோச்சில் வந்து அப்போ நான் ஃப்ரீ ஃபயர் தொடலை, அது அப்போ ஆடுறது அப்படியே விட்டுட்டேன். ஃப்ரீ ஃபயர் பக்கமே போகல. சரி இது காரணம் இதுக்கு வந்து கொடுத்தானா ராவணும், சரி ஓகே அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். பைபிளுக்குள்ள டைமண்ட் வந்து எக்கச்சக்கமாக கேட்குறான். எனக்கு ஆச்சரியம். அதாவது இதுக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுப்பான், இதுக்கு வந்து 20, இது 40, 50, 90, 100 அப்படின்னு போய்கிட்டே இருக்குமா. கிட்டத்தட்ட எவ்வளோ, இது 500, இது 500 இல்லை, அதுக்கு மேலே தான் போகிறான். 1000 கிட்ட போயிட்டுன்னு நினைக்கிறேன், 1000கிட்ட அவன் போட்டது. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவன் போட்டிருப்பான். அந்த வீடியோ வந்து எதாவது பண்ணி காட்டுறேன், இல்லைன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்க. கொஞ்சம் சோம்பேறி, அதாவது சர்ச் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சர்ச் பண்ணி கூட பார்க்கணுன்னு தேவையில்லை, வெளியே எடுத்துருக்கேன் எப்படி அப்படின்னு. அதுக்குன்னா கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஆசையாக நான் விட்டுட்டேன். எனக்கு இந்த பைக்கு எல்லாத்தையும் நான் அப்படி தான் நினச்சேன். இந்த இதில் தெரியுமா, இந்த ஸ்டோரில் வந்து இது இருக்கும் இல்லை, ஸ்டோர்லேருந்து 500 ஜெம்முக்கு வந்து இருக்கும். சரி ஒரு 500 ஜெம் தானே, இந்த புக்கை நம்ம எடுத்துக்கிட்டால் ஈஸியாக நம்ம அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு தான் நினச்சி நம்பி நான் இது பண்ணேன். எப்போத்தையும் பிடிச்சிட்டான். எப்படி இப்போதைக்கு பண்ணி பண்ணுறது வரான். இது நிறைய பிளேயர்ஸ் வந்து வச்சுருப்பானுங்க, அந்த பிசி பிளேயரு அவனுங்களும் இந்த பண்டில் வந்து வச்சுருக்காங்க. அது மேட்ச்சில் பார்த்துருக்கேன், வச்சுருக்காங்க. நம்ம இன்னைக்கு எடுத்து நம்மளும் ஒரு பிளேயருங்கிறத நிரூபிக்கிறோம். எனக்கு வந்து இதை விட்டு நல்லா இருக்குமா, கிரிமினல் இந்த இது விடலாம். இது எப்படின்னு தெரியல, இது நல்லாயிருக்கு, இதுவுமே நல்லாயிருக்கு. இதுவும் வச்சுருக்காங்க நிறைய பேர் இல்லை, இந்த மாஸ்க்கு நிறைய பேர் வச்சுருக்காரு நான் பார்த்துருக்கேன். இது இந்த அனிமே தானே, நான் என்ன அனிமேன்னு தெரியல, நான் இந்த அனிமே பார்க்கல. அனிமையே இல்லை வேறு ஏதாவது. எனக்கு இதெல்லாம் திருப்பி விடுறதுக்கு வாய்ப்புன்னா இருக்குது, விடுவான். இதை விட்டுருந்தாம்ல தீபாவளிக்குண்டு, இந்த மாதிரி இதை விடலை, இந்த மாதிரி நிறைய இது விட்டுருந்தான். இல்லை மாசே பண்ணி தான்
பன்னியும் இந்த கிரைம் பண்டில் தான். இது நல்லா இருக்கு. நல்ல இன்னர் டெவில் பண்டில். தூக்கி சாப்பிட்றதுனா பன்னி தாங்க. அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் கட்டு மஸ்தான உடம்பு, மூஞ்சி வந்து முயல் மூஞ்சா, அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியல, ஆனால் பிடிக்கும். இது வந்து முதல்ல இந்த மெத்தில் வராது இல்லை, ஒரு ஒரிஜினல் மெத்தில் அந்த முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ப்ளூ கலரில் ஒரு இதை வச்சுட்டு வரோம். அப்போலேருந்தே நான் எடுக்கணும்னு ஆசை. இப்போ கிடைக்குது. விடவே நினைக்கிறீங்க, விட மாட்டேன். சரி அப்புறம் பார்ப்பேண்ணா. மேரேஜ் அப்படியே சார்ஜரை சார்ஜ் இருக்குது. இப்போ போட்டால் தான் அடுத்த ஏதாவது ஒரு லேட்டருக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பார்ப்போன்னா மறந்துடக்கூடாது. சப்ஸ்கிரைபு கட்டாயம் பண்ணணும். இல்லை அப்படின்னா அடுத்த மேட்ச்லலாம் மேட்ச்சே கிடையாது. ஃபுல்லாக பேசி தான், பேசியே சாவடிப்பேன். ஒரு பக்கம் டெட்புல் எப்படி பேசியே சாவடிக்கிறானோ அதே மாதிரி நானும் பேசியே சாவடிப்பேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணலைண்ணா. சப்ஸ்கிரைப் மஸ்ட்டு, வெரி வெரி கட்டாயம் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்கோ. வரட்டுங்களாங்கோ. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுடன் சந்திப்பது. சரி அதான், பாய் பாய், போவோம்.